ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரே ஒரு எண்ட் நாட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் புட்டா டிசைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த புட்டாவில் நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன்ஸும் 3 லீவ் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். அண்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் பஞ்ச் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஸ்டோனும் வச்சு ஒரு ஈஸியான புட்டா டிசைன் போட்டு காமிக்கிறேன். ரவுண்டு ஸ்டோன் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஐ ஷேப்பில் 3 ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா ஸ்டோனையும் சுற்றி நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல இந்த ரவுண்டு ஷேப்பை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபுல் புட்டா போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் நாட் எதுவும் போட போகிறது கிடையாது. இப்போ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படியே டைரெக்டாக அந்த ஒரு லீவ் ஷேப்பை சுற்றி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபோட எட்ஜ் ஷார்ப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நான் அங்கேருந்து திரும்பவும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் அந்த கார்னர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த லீவ் ஷேப் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கேப் இருக்கிற வரைக்கும் சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் இல்லாமல் வெறுமனே ஸ்டிச் மட்டும் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் எது வரைக்கும்னா அடுத்த லீஃப் வரைக்கும் அந்த மாதிரி வெறுமனே ஸ்டிச் மட்டும் பண்ணுறேன். நம்ம செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது அந்த பேஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்தோம்னா நீங்கள் வேஸ்ட்டாக வைக்கிற ஸ்டிச், அதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிற ஸ்டிச்சஸ்லாம் வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாட் போடாமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ரொம்ப தூரத்துக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம நாட் போடுற டைமை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் 2-3 ஸ்டிச் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நாட் போடுற அளவுக்கு டைம் ஆகாது. ஸோ இப்போ இங்கேருந்து நான் அப்படியே ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு திரும்பவும் சுகர் பீட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது டிசைனும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப நாட் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே செயின் ஸ்டிச் எல்லாம் சொல்லித்தரும் போதே நான் சொல்லியிருப்பேன், நமக்கு நாட் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கு சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் உங்களுக்கு பீட் ஒர்க்குக்கும். நீங்கள் டிசைன் பிளான் பண்ணும்போதே, ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், அதில் எப்படி நாட்டு போடுறத அவாய்ட் பண்ணலாம், கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியும். இப்போ பாருங்கள், முடிச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இங்கே நான் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் டிசைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விரும்பினா இப்போ இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு செட்டு 4mm பீட், சுகர் பீட் அந்த மாதிரி வைக்கலாம். ஆர் ரைஸ் பீட், வீட் பீட் அந்த மாதிரி எதாவது வைக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஒரு பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நான் நாட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புட்டா டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் 3 ஸ்டோன் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் 4, 5 எப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ட் நாட்டை ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.